வணக்கங்க. ஹரக் செல்லுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்களோட மாநாடு 2வது மாநில மாநாடு வந்து மதுரையில பாரப்பத்தியில் நடந்தது. அத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எதிர்பார்த்தாங்க. எப்படி மாநாடு நடக்க போகுது? என்ன பேச போறாரு? எத பத்தி பேச போறாரு? எவ்வளோ கூட்டம் வரும்? அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிச்சு. நேத்து இன்னைக்கு வந்து ஒரு 3:15, 4 மணிக்கு இப்படி ஒரு மாநாடு ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஜனங்கள்லாம் நேத்துலேருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க சாலையிலனா ஈவினிங்னா மார்னிங் தான் வந்து வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தா மொத நாளே வந்துட்டாங்க. வெளியூர்லவர்களும் மொத நாள் ஈவினிங் அப்படிலாம் வந்துட்டு இங்கே உள்ளாரே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு எல்லாம் இங்கே வந்து ஒரே ஒரே கூட்டம் அப்பயே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. வந்தவங்களையும் போக வைக்க முடியல. அதில் நிறைய குறைபாடுகள் சொன்னாங்க. அப்படின்னா வந்தால் எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து லாட்ஜ் கொடுக்க மாட்டேன்றாங்க. மாநாடுக்கு வந்தோம் சொன்னால் கொடுக்க மாட்டேன்றாங்க. பஸ்ஸு கிடைக்கல. பஸ்ஸு வந்து இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சிரமப்பட்டவங்க நிறைய குறைபாடுகள்லாம் சொன்னாங்க. ப்ளஸ் இன்னும் முக்கியமானது வந்து உட்காரத்துக்கு சேர் ஃபஸ்ட்டு இல்லை. கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு 4 கம்பெனி வந்து லாஸ்ட் மினிட்ல சேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேரளாவிலேருந்து சேர்ஸ்லாம் வர வச்சு போட்டிருக்குறாங்க. அது மாதிரி பக்காவாக வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வெயில் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பயங்கர வெயில், ஒரு 40 டிகிரிஸ் போல் இருக்கும் வெயில். அவ்வளோ வெயிலில் வந்து மக்கள் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் முதலே சொல்லிட்டாரு, வயசானவங்க, கர்ப்பிணிகள், குழந்தைங்க, ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலேருந்தே பாருங்கன்னு எவ்வளோ சொன்னார். ஆனால் கேக்கில் நிறைய பேர் வரணும்னு சொல்லி பசங்க, சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட வந்திருந்தாங்க. அது மாதிரி வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து கூட்டம் வேறு, வெயில் வேறு. அதுவும் 3 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து மாநாடு கொஞ்சம் முன்னாடியே வரலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரலாம். ஆனால் அவங்க வந்து இடம் பிடிக்கணும், பக்கத்தில் இருந்தால் விஜய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்டுல வந்துட்டு காலையிலேருந்து வர ஆரம்பிச்சோன்னா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் ஏற்பாடு, ஸ்நாக்ஸு அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வெளியிலையும் வந்து நிறைய கடைங்க இருந்தது. அதுலேயும் மக்கள் வந்து அவங்க தேவைகளை வந்து என்னென்னவோ தேவையில்லை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் மாநாடு எதிர்பார்த்தபடி ஆரம்பிச்சது. அவர் விஜய் வந்தார். ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து மக்களை பார்த்தாரு. எல்லாம் பேசினாங்க. ஸ்டேஜில் மற்றவங்கள புஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் வந்து ராஜ்மோகன், அண்ணன் 2-3 பேர் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், ரேம்பில் வந்தார். ரேம்ப் வாக் வந்து போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு 2 பவுன்சர்ஸ் தான் வந்தாங்க. ஸோ பார்த்தா ஆனால் சாலை மாதிரி இல்லை, பயங்கரமாக எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஏறக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கிரீஸ்லாம் தடவி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி எல்லாம் மேலே ரொம்ப கூட்டம் ஒரு பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ நிறைய பவுன்சர்ஸ்லாம் வந்து தடுக்க வேண்டியதாக போச்சு. அது கொஞ்சம் அவங்களாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த இதில் ரேம்ப் வாக் வராரு. அப்படி இருப்பாங்க எல்லாரும் போய் தொட்டு பார்க்கணும், அவருக்கு மாலை போடணும் அப்படிலாம் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதை புரிஞ்சிக்கல அவங்கெல்லாம். அவ்வளோ ஆர்வம் விஜய் பார்க்கணும், பக்கத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சோம். நிறைய பவுன்சர்ஸ்லாம் தடுக்க ஆரம்பிச்சு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த துண்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. சில பக்கத்தில் வந்து மாலை போட வந்தாங்க. அந்த மாலை எடுத்து அவங்களுக்கு போட்டார். இப்படியே ஒரு வழியாக போயிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக ரேம்ப் வாக் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டார். போய் அந்த கொள்கை தலைவர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து பூ போட்டார். பூ போட்டு கொடி ஏற்றினாங்க. அந்த கொடிக்கம்பம் ஒன்று வந்து 100 அடிக்கி வைக்கணும்னு சொன்னது வந்து அது விழுந்துருச்சு. அதில் வேறு கொஞ்சம் சின்னதாக ஒரு கொடிக்கம்பம் வச்சு கொடி ஏற்றினார், கட்சி கொடியை. அப்புறம் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாம் பேசுறதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு 4 மணி போல், ஒரு 4:30 மணி போல் பேச வந்தார். கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் பேசியிருக்கிறாருங்க. அவர் பேசுனது வந்து எதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஓப்பனாக பேசிட்டாரு. ஆனால் சில விஷயம்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த அஜித்குமார் விஷயம், அப்புறம் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயம் எல்லாம் அதுக்கெல்லாம் பேசலையே போலேன்னு சொன்னார். அவர் எதுக்குமே சொல்லினா அது வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் அது ஏன் வந்து பனையூரில் வந்து நான் கூப்பிட்டு பேசினேன், ஏன் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் வந்து இன்னும் குரல் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ வந்து திருப்பி வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அதுதான் அவர் பேசுகிறேன். ரொம்ப பேசினா உங்களுக்கு பேச்சு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது கூட பெருசாக சொல்லி அதுக்கு பதில் சொல்லலை அவர். ஸோ அவர் என்ன சொல்கிறார், நம்ம செயலில் காமிக்கணும், மற்றவங்க குரல் எதுவும் நம்மளுக்கு வந்து காதில் விழக்கூடாது, மக்களோட குரல் தான் நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ எப்படி ஸ்பீச் ஆரம்பித்தாரோ எடுத்தோடனே வந்து சிங்கம் கதை தான் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சிங்கங்கிறது எப்படின்னா, அது சிங்கம் ஒரு கர்ஜிச்சுன்னா அது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். ஸோ சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வெளில வரும், வேடிக்கை பார்க்க அப்படிலாம் வெளில வராது. அதுவும் இல்லாமல் சிங்கம் வந்து இந்த இறந்து போனது, செத்து போனதெல்லாம் சாப்பிடாது அனிமல்ஸ் எல்லாம். அது வந்து அதே மாதிரி வந்து அது வந்து தன்னோட வந்து முக்கால்வாசி வந்து மேக்ஸிமம் வந்து அது தன்னோட பலம் வாய்ந்தவங்களை தான் வந்து அது ஃபைட் பண்ணி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
அப்படிப்பட்ட சிங்கம் வந்து ஈஸியாக தொடாது யாரையும், அப்படி தொட்டுச்சுன்னா விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ஒரு விஷயத்து தொடாது, தொட்டுச்சுன்னா அது விடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து கூட்டமாகவும் வரும், தனியாகவும் வரும். தன்னோட தனித்துவத்தை வந்து என்றைக்குமே இழக்காது. லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து எல்லாருக்கும் என்னுடைய உயிர் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்பீச் ஆரம்பித்து மதுரைன்னு சொல்கிறப்பே உங்களுக்கு வந்து வைகை, ஜல்லிக்கட்டு, கள்ளழகர் இதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி வந்து மதுரைக்கு நான் வந்த உடனே என்னன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து எனக்கு பழக்கம் இல்லை, அவர் கூட நடிச்சதில்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. ஆனால் அதே மாதிரி வந்து அந்த எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே வந்து ஒரு மனசு உள்ள மனுஷன் வந்து விஜயகாந்த் அண்ணன். அவர் வந்து புரட்சி கலைஞர் வந்து விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்து என்னோட அண்ணன். அவரை வந்து கேப்டன் வந்து பழகின வாய்ப்பு கிடைச்சிது. அவ்வளோ அன்பு உள்ளவர். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவ்வளோ அன்போட பழக வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மக்கள் மாதிரி நான் வந்து மதுரை மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களோ அதே மாதிரி நான் எடுத்த அரசியலும் வந்து உண்மை, உணர்வு, நல்ல ஒரு விதமான ஒரு அரசியல் தான் நான் எடுத்துருக்கிறேன் சொல்லிட்டு 1967, 77 வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. அப்போ வந்து காமராஜ் அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்தார் 67. 77 எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். அதே மாதிரி 2026 அப்படி வந்து வரலாறு திரும்புங்கிறத உறுதியாக நான் சொல்ல முடியும். அதுக்கு தான் வந்து இந்த மாநாடை ஏற்பாடு பண்ணது அப்படிமா சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து இவர் அரசியலுக்கு வர்றது வந்து என்ன தெரியும் இருக்கு, அரசியலுக்குலாம் வரமாட்டேன். அவங்களாம் எவ்வளோ பேர் வந்து தோ வரேன், நான் வரேன், நீ வரேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றும் வரல. அதே மாதிரி அப்படிங்கிறப்ப இவங்க எங்கே வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பின்னாடி பேசினாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நேராக வந்து ஷூட்டிங்லேருந்து நேராக வந்துடுவான், வந்து பேசிட்டு ஆட்சிக்கு வரணுன்றான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் இவங்க மட்டும் நேராக வந்து சினிமாலேருந்து வந்தோன்னு அரசியலுக்கு வந்துடுவான் அப்படிமா சொன்னாங்க. நம்ம வந்து கூட்டம் மாதிரி இங்கே கூட்டம் வர்றது வந்து அவ்வளோ கூட்டம் வருது, அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய பின்னாடி பேசினாங்க. நம்ம கணக்கு வந்து மக்கள்கிட்ட மட்டும்தான், அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு நான் எப்படின்னு மக்களுக்கு தெரியும், மக்கள் எப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து நம்மளுக்குள்ள வந்து பாண்டிங் வந்து அவ்வளவு நம்ம பாண்டிங் வந்து அவ்வளோ இதாக இருக்கும், அது அவங்களுக்குலாம் புரியாது சொல்லிட்டு நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. எனக்கு வந்து மெயினாக வந்து பெண் குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க இவங்களுடைய பாதுகாப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை தவிர வந்து இளைஞர்கள், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள், அப்புறம் வந்து நெசவாளர்கள், மீனவர்கள், இவங்க உழவர்கள், இவங்களோட பாதுகாப்பு ப்ளஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸு இவங்களாம் இருக்காங்க. இவங்களாம் வந்து இன்னும் வந்து யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டோட உதவி தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து ஆட்சி வைப்போம், அவங்களுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்து வந்து யாருக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்களுக்காக தான் இந்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நான் வந்து வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் நம்ம வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கல. நம்ம வந்து பெரியார், அம்பேத்கர், அப்புறம் காமராஜர், அஞ்சலை அம்மாள், அப்புறம் வந்து வேலு நாச்சியார் இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தான் நம்ம வழிகாட்டெல்லாம் எடுத்துட்டு அது பிரகாரம் நம்ம கட்சியை நம்ம ஆரம்பித்து நடத்துகிறோம் வழியாக சும்மா வந்து கட்சியை ஆரம்பித்தோம் போனோம் சொல்லி நம்ம வரல. அப்படின்னு வந்து நம்மளோட எதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை எதிரி வந்து பிஜேபி, நம்ம அரசியல் எதிரி வந்து டிஎம்கே அப்படின்னு வந்து ஓப்பனாக சொன்னார். சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பயமும் நம்மளுக்கு வந்து யாருக்கிட்டையும் நம்ம எந்த பயமும் கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம ஆட்சி பண்ணுறத அரசியல் வரல எதுவும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு சொந்தம் மாதிரி கொண்டாட நீங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லி அவர் இவர் தனியாக ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லாமல் பேசுகிறப்பெல்லாம் வந்து மக்கள் நம்ம சேர்ந்து தான் ஆட்சி பண்ண போகிறோம், நம்மளாம் உறவு அப்படி தான் பேசுகிறாரு. மற்றபடி தனியாக அவர் வந்து இது மக்கள் சக்தி நம்ம கூட இருக்குது, மக்கள் ஆட்சி தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது தான் ஒவ்வொருத்தரையும் பேசினார். அப்புறம் வந்து 2026 வந்து 2 கட்சி தான் மெயினாக வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கேவோ அதை பற்றி எதுவுமே பேசலை, அவங்க அந்த டாபிக் எடுக்கவே இல்லை அவர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளை நம்பி வர்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம்மளுக்கு பங்கு கொடுக்குறோம், மற்றபடி வந்து நம்மளுக்கு எந்த ஆதாயமும் தேவையில்லை, யாரோட இதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒன்று. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வந்து யாரோட கூட்டணி அப்படின்னு கேட்பீங்க, அது வந்து சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கிறார் அவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
மக்கள் அரசியல் அப்படிங்கிற சவுக்கை நம்ம கையில் எடுக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை பற்றி பேசுகிறப்ப மோடிஜி சொல்லிட்டு அவர் இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும். ஏன்னா மீனவர்கள் 800 மீனவர் போல் இறந்துட்டாங்க, இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டு நீட் தேர்வு எடுக்கணும்னாரு. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்கள என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மோடிஜி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொன்னாங்க. அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப யாருமே ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் இருக்கிறப்ப சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, மனசில் இருக்கிறத வெளில சொல்ல முடியாமல் இருக்காங்க. 2026 வந்து எலெக்ஷன் வரப்போ தான் வந்து அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்கு, இப்போ எப்படி நிலைமை இருக்குங்க மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று. அடுத்தது வந்து இவங்க டிஎம்கேவும் ரொம்ப சொல்லி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறப்ப ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு மக்களை கேட்குறப்ப இல்லைன்னா அங்கிள் உங்களுக்கு கேட்குது அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்புறம் வந்து டாஸ்மார்க்கில் வந்து 1000 கோடி வேலை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அது இதில் மட்டும் இல்லை மற்றதுலேயும் ஊழலாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கட்சி நான் வந்துங்க நாங்கள் வந்து சொல்கிறது தான் செய்வோம், நீங்கள் வந்து எல்லாமே செய்வோம் சொல்லிட்டு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து நான் ஒன்று சொல்லணும்னா நான் வந்து நான் எந்த தொகுதியில் வந்து நிற்க போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மேற்கு, அப்போ வந்து உங்கள் வேட்பாளர் வந்து விஜய், மதுரை தெற்கு, மத்திய மதுரை எல்லாமே சொல்லிட்டு நிறைய தொகுதிகள் இன்னும் வந்து இந்த உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க திருமங்கலம் எல்லாமே வந்து உங்கள் யார் வேட்பாளர்னா விஜய் அப்படின்னாரு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து நீங்களும் நானும் வேறு கிடையாது, அங்கே நிற்க போகிறது உங்களில் ஒருத்தர் தான் நிற்க போகிறாங்க. ஸோ உங்களில் ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போட்டால் அது எனக்கு போட்ட மாதிரி, எனக்கு போட்டிங்கன்னா மக்கள் போட்ட மாதிரி, உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி. ஸோ நம்ம எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று 234 தொகுதி நிற்கிறது நான் நிற்கிற மாதிரி தான் நினச்சி எல்லாருமே நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அண்ணன் எல்லாரும் என்னை வந்து அண்ணன் தம்பி பையன் அப்படின்னு நினைக்கிறீங்க. வீட்டில் வந்து பார்க்குறவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் அக்கா அம்மா அப்படி தான் பார்க்குறீங்க. ஸோ என்னை வந்து அண்ணனாவும் தம்பியாகவும் நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து நான் தாய் மாமனாக இருக்கிறேன். இது வந்து சாதாரண உறவு கிடையாது, ஒரு ரத்த உறவு. நான் உங்கள்கிட்டேருந்து என்னங்கிட்டேருந்து உங்களையும் வந்து நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. உங்கள் ரேஷன் கார்டில் வந்து என் பேர் இல்லாமல் இருக்கலாம், என் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இல்லாமல், ஆனால் நமக்குள்ள உறவு வந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்க்கெட் போன பிறகோ இல்லைன்னா வந்து வேலை வெட்டி இல்லாமல் மார்க்கெட் போன பிறகு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் ஒரு அடைக்கலம் தேடி அப்படிலாம் நான் ஒரு கட்சியெலாம் ஆரம்பிக்கலைங்க. பீக்கில் இருந்தப்போ எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நான் 30 வருஷமாக வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறேன். ஆனால் வந்து உங்களுடைய ஆதரவு அன்பு இதனால தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து என்ன நன்றி கடன் செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தா என்னால் வந்து உங்களுக்கு நன்றி கடன் செய்ய முடியுமானா அந்தளவு என்னால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடன் தீர்க்கவே முடியாது. அதுக்கு என்ன வழிங்கிறப்ப உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்து செய்கிறதா ஒரே வழி. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பண்ணுங்க. அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தது. இப்போ எனக்கு இந்த வேலையும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் சும்மா தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பணி செய்யறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நடுவில் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு, எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு பாட்டு ஒன்று பாடுவார்ல, அது மாதிரி நடுவில் வந்து ஒரு பேசலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கோவமாக ஆணித்தரமாக பேசினார். இந்த ஒரு சில இடத்துல கொஞ்சம் காமெடியாக வந்து ஒரு ரைமிங்காக அப்படி பேசினார். அது ஒன்று. அடுத்தது வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன் விஜய், சினிமாக்காரங்கிறதுனால. அடுத்தது என்ன சொன்னார்னா சினிமாக்காரன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சினிமாக்காரெலாம் உண்மையாக இருக்க மாட்டான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சினிமாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து அரசியல்லேருந்து அவங்கள தோற்கடிச்சதெல்லாம் வந்து இப்போ காமராஜர் தோற்கடிச்சது, அப்புறம் வந்து அம்பேத்கர் தோற்கடிச்சது, இதெல்லாம் வந்து ஒரு நடிகன் கிடையாது, ஒரு அரசியல்வாதி தான். ஸோ அரசியல்வாதியாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா அரசியல்வாதியும் வந்து அறிவாளி கிடையாது, அதே மாதிரி எல்லா சினிமாக்காரனும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கதை சொல்கிறேன். எப்படி உண்மையான இருக்கணும் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையான இருக்கிற ஆளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னார். அதாவது அரசர் வந்து ஒரு 10 பேரை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு தளபதி வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறப்ப யார் உண்மையானவனை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து விதை நெல்லை கொடுத்து இதை நீங்கள் 3 மாதம் பயிர் பண்ணிக்கோனா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அவங்களும் கொண்டு போயிட்டு திரும்பி 3 மாதம் கழிச்சு வரப்ப 9 பேர் கொடுத்தது நல்லா செழிப்பாக நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது, நல்லா அகலமாக நிறைய வளர்ந்துருந்து கொடுத்தாங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் வந்து இல்லைங்க நான் என்னென்னவோ பயிர் உரம்லாம் வச்சு பார்த்தேன், ஆனால் வளர்க்கவே முடியல, இது ஒன்றுமே பண்ண முடியல சொல்லி அப்படியே கொடுத்தோன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ தான் வந்து என்னோட தளபதி, நீ தான் உண்மையானவன். ஏன்னா இவர் கொடுத்து வந்து
அவிச்ச நெல். அது வந்து பயிர் பண்ணவே முடியாது. ஆனா இவங்க மக்கள் மன்னர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வேற நெல், வித நெல்ல வாங்கி பயிர் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா இவரு மட்டும் உண்மையா வந்து பயிர் ஆகல, பயிர் பண்ண முடியலன்னு சொல்லி குடுத்துட்டாரு. ஸோ அது மாரி நீங்க யாரு உண்மையா இருக்காங்களோ, அந்த உண்மையான வந்து அந்த ராஜா தான் நீங்க. மக்களாகி நீங்க தான் அந்த அரசர், அந்த தளபதி அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து இது மாரி ஒரு 35 மினிட்ஸ் பேசினாருங்க. நல்லா ஒரு கரெக்ட்டா பேசிட்டு மக்கள்கிட்ட வந்து அதாவது மக்களோட சக்தி தான் முக்கியம். மக்களுக்காக தான் நான் வரேன் அப்படிங்கிற மக்களும் நம்மளும் வந்து அந்த அளவு வந்து உங்களுக்காக தான் வருது. உங்கள் சக்தி மக்கள் சக்தி தான் ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு தனியா அரசியல் கட்சி மாரி நம்ம தனியா நான் அரசியல் பண்ணுறேன். நான் தலைவர், நீங்க தொண்டர் இல்லாம எல்லாம் ஒண்ணு தான். எல்லாருமே தலைவர்கள் தான். எல்லாம் தொண்டர்கள் மாரி தான் பேசி அவ்வளோதான் பேசினாரு. பேசிட்டு இவங்கள வந்து எதிர்த்து கண்டிப்பா வந்து 26ல வந்து வருவோம். அதே மாரி அடுத்த மாசத்துலேருந்து நான் வந்து நடைப்பயணம் ஆரம்பிக்க போறேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா மீட் பண்ணி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ செப்டம்பர் மாசம் நடைப்பயணம் சொல்லியிருந்தாங்க. அத ஆரம்பிக்க போறாரு. இதாங்க ஸ்பீச் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டாரு அவரு. அவங்க அம்மாவும், அப்பாவும் வந்திருந்தாங்க. வந்தோனே அவங்ககிட்ட போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. ஸோ நல்லபடியா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அது வந்து இது வந்து எவ்வளோ பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க என்னவோ, கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா ஒருத்தர் வந்து இப்ப அரசியல்ல பல வருஷமா இருந்து அதான் சொல்றேனே, நேத்து வந்த நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்குறாங்கன்றாலும் என்னவோ பல வருஷமா நாங்கலாம் இருந்துட்டுருக்கோம். நாங்களா பண்ணத நேத்து வந்து நீ பதவிய தட்டிட்டு போவியா? அப்படிங்கிறது அரசியல்ல மட்டும் கிடையாது. எல்லா ஃபீல்டுமே உண்டு. சினிமா ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு எந்த கம்பெனி எது இருந்தாலும் புதுசா ரொம்ப வருஷம் இருந்தவங்க, புதுசா வந்தவங்க நல்லா ஷைன் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்காது. கோவம் எல்லாம் வரதான் செய்யும். அது மாதிரி தான் இந்த இதுலயும். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஃபுல்லா வந்து யங்ஸ்டர்ஸு அப்புறம் வந்து லேடீஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பா வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து 26ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தாப்புல நடைப்பயணம் வந்து அவரு பண்ண போறாரு. அத பத்தியே நம்ம வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ.